கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் வழிபாட்டிற்கென்று 2 சபை மக்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மீண்டுமாக ஆண்டவர் இந்நாளிலே அளித்த இந்த மேலான வாய்ப்பிற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பக்தி வினயத்தோடு ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நாம் தொழுகின்ற இடத்திலே நம்மோடு இருந்து நம் ஒவ்வொருவரையும் சிறப்புடன் இந்த வழிபாட்டில் வழிநடத்த நம்முடைய கண்களால் அவரை காணவும் அவருடைய அருள் பிரசனத்தை நாம் அனுபவிக்கும் ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்வோம். தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். சிறிது நேரம் மௌனமாக இருந்து நம்மை நாமே இந்த வழிபாட்டிற்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, மகிழ்ச்சி அடைந்த கால வேளைக்காடு சுவாமி, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எல்லாவித சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர நீர் அருள் புரிகின்றமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கொள்ளை நோய்களும் சுவாமி எந்த துன்பங்களும் எதிர்கொண்டு வந்தாலும் ஆண்டவரே, அவற்றை மேற்கொண்டு உம்மோடு உள்ள உறவை நாங்கள் உறுதிப்படுத்தவும் உம்மீது உள்ள விசுவாசத்தை நாங்கள் பலப்படுத்தவும் ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும் சுவாமி, நீர் அருள் புரிந்து வருகின்ற இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதும் உங்களுடைய தெய்வீக பிரசனத்தினாலே எங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். ஆங்காங்கே குடும்பங்களாக, உம்முடைய தனிப்பட்ட அங்கத்தினர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக சுவாமி வழிபாட்டில் பங்கேற்கின்ற யாவரையும் உமது தூய ஆவினாலே தேவரீர் காத்திரள வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாளின் வழிபாடு ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக அமையவும் உமது தூய ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆளுகை செய்யவும் தேவரீர் அருள் தர வேண்டும் என்று எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். காரணமாகவும் ஆண்டோடைய பேருக்கு புகழ்ச்சியாகவும் நாம் யாரும் சேர்ந்து பாமாலையில் 253வது பாடலை பாடுவோம். பாமாலையில் 253வது பாடல், கர்த்தாவே யுக யுகமா என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாய் நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவீர். உமாசனத்தின் நிழலே வார்த்தரைக்கலம் உம்பான்மையுள்
நாம் அமர்ந்தவர்களாக ஒரு சில நிமிடம் நாம் மௌனமாக இருந்து நம்முடைய உள்ளங்களை நாம் ஆராய்ந்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சிந்தனையிலும் செயலிலும் நாம் செய்த தவறுகள் தப்பிதங்களை நாம் அறிக்கை செய்வோம். வாய்ப்பிருந்தும் நன்மைகளை செய்ய தவறிய நாட்களை நாம் நினைவு கூர்வோம். தகாத வார்த்தைகள், ஆண்டவருக்கும் அடுத்தவர்களுக்கும் விரோதமாக நாம் சிந்தித்த சிந்தனைகள், செய்த செயல்கள், இதனால் ஏற்பட்ட உறவு முறிவுகள் யாவற்றையும் நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய சொந்த மொழிகளிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். சொந்த மொழிகளிலே நம்முடைய குற்றம் குறைகளை நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் அன்பு தெய்வமே, அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த தவறுகள், தப்பிதங்கள், குற்றம் குறைகள் யாவும் சுவாமி தேவரே தயவாய் மன்னித்தருள வேண்டுதல் செய்கின்றோம். கிருபையோடு முதலியார்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி. எப்பெரும் பாவிகளை மன்னிக்கின்ற எங்கள் ஆண்டவர் தாமே உம்முடைய கண்பின் கரம் நீட்டியவராக அன்போடு அழைக்கின்றீர். அருள் கூர்ந்து குற்றம் குறைகளை மன்னித்து எங்களை புதுப்பித்து புதிய சிருஷ்டியாக எங்களை நீர் பயன்படுத்தும். இயேசுவின் பரிசுத்த பெயரிலே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். வேத பாடம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 முடிய. மத்தேயு 7:13 முதல். வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகள் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்பதே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. உட்கார்ந்தவர்களாக ஞான கீர்த்தனையிலே 17வது பாடலை பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன். இந்த பாடல் 17ஆம் கீர்த்தனை.
என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானங்களும் உம்முடைய திருசன்னிதானத்தில் தூய்மையாக இருப்பதாக. ஆமேன். தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணைப்படி இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு The Fruitfulness of the Elderly என்பதாகும். இதை தமிழிலே மொழிபெயர்க்கின்ற பொழுது முதியோரின் கனி நிறைந்த வாழ்வு என்று மொழிபெயர்க்க வேண்டும் அல்லது தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும். முதியோரின் கனி நிறைந்த வாழ்வு. இதற்காக நான் தேர்வு செய்திருக்கிற வசனம் 92வது சங்கீதத்தின் கடைசி வசனம். சங்கீதம் 92 கடைசி வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் செழிப்புமாயிருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழிப்பாக இருப்பார்கள். அவர்கள் என்ன, யாருன்னு ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அவர்கள் என்ன, கர்த்தரை சார்ந்து கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாக வைத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக கர்த்தர் மேல் அசைக்க முடியாத பற்றுறுதி கொண்டு வாழ்ந்து இன்று முதியோர் அல்லது முதுமை நிலையை பருவத்தை அடைந்திருப்பவர்கள். இவர்கள் தங்களுடைய முதுமை பருவத்தில் கூட, முதிர் வயதில் கூட அவர்கள் கனி தருகின்றவர்களாக இருப்பார்கள். வேதம் சொல்கிறது அல்லவா, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் நீரோடைகளின் ஓரமாக நடப்பட்ட விருட்சத்தை போல் இருப்பான், அவன் வேர்கள் எல்லாம் ஆழமாக பதிந்திருக்கும், வெயில் காலங்களிலோ கோடை காலங்களிலோ அவனுடைய இலைகளில் ஒன்றாவது உதிர்வது இல்லை, அவன் எல்லா காலங்களிலும் கனி தருகின்ற மரமாய் இருப்பான். எல்லா காலங்களிலும் அவனுடைய எல்லா பருவத்திலும் அவன் கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற காரணத்தினால் அவன் பயனுள்ளவனாக, மற்றவர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக மிகப்பெரிய பயனை தருகின்ற ஒரு மனிதனாக அவன் முதிர் வயதை அடைவான். 3-4 மாசமா அந்த கொரோனா பீரியட்ல நிறைய முதியோர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களே சீனியர் சிட்டிசன் இல்லையா, நிறைய பேர்ட்ட பேசியிருக்கிறேன். இப்போ அதுல நிறைய பேர் சொல்லுகிற கருத்துகள்னா, முதியோருக்கு எதிராக அரசாங்கமும் இருக்கின்றது, முதியோருக்கு எதிராக திருச்சபையும் இருக்கின்றதுன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். அது 60 வயசுக்கு மேல நீங்க கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்றோம் இல்லையா, அது நாம சொல்றது இல்லை, அது அரசாங்கம் இட்ட கட்டளை. அது கவர்மெண்டுடைய கட்டளை, திருச்சபையின் கட்டளை அல்ல. அது அரசாங்கத்தின் கட்டளைக்கு திருச்சபை இணைந்து செல்கின்றதுன்னு அதை இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு சொல்றாங்க, எங்க மசூதி போக வேண்டாம்னு சொல்றாங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டாம்னு சொல்றாங்க, திருமணங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்கின்றார்கள், கிரகப்பிரவேசம் ஒரு விழாக்களில் நீங்க வர வேண்டாம்னு சொல்றாங்க, எங்களை புறக்கணிக்கின்றார்கள், எங்களை ஒதுக்கி தள்ளுகின்றார்கள் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். இப்ப நான் அவர்கள்ட்ட சொன்னேன், நீங்க அதை ஏன் நெகட்டிவா பாக்குறீங்க, நீங்க அதை பாசிட்டிவா பாருங்க. என்ன பாசிட்டிவா எப்படி பார்க்கணும்னா, இந்த அரசாங்கம், இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் தேவை, இந்த திருச்சபை இந்த உலகத்திற்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு திருச்சபைக்கு நாங்கள் தேவை என்று அவர்கள் எங்களை புறக்கணிக்கவில்லை, எங்களை அரவணைத்து நாங்கள் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று கருதுகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று நீங்க நினைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா, அதுவும் சரிதான், நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தோமே, பரவாயில்லையே, நாங்க இன்னும் ரொம்ப காலம் உயிரோடு இருக்கணும்னு அரசாங்கமும் நினைக்கிறது, திருச்சபை நினைக்கிறது நீங்க நினைச்சீங்கன்னா அது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கும். முதியவர்களை யாருமே புறக்கணிப்பதே இல்லை, ஒவ்வொருவரும் அவர்களை அரவணைத்து அவர்கள் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றனர் என்பதே
உண்மை. ஏனெனில் அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து செழிப்பாக புஷ்டியாக இருந்து தங்கள் அனுபவத்தின் வாயிலாக எங்களையும் அந்த பாதையில் நடத்துபவர்கள். ஆனா நிஜம் என்னன்னா, யதார்த்தமான நிலை என்னவென்றால், முதுமை என்பது கடன் சுமையாகவே கருதப்படுகின்றது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் லயபிலிட்டி, கடன் சுமை. முதுமை என்பது அந்த முதுமை எய்தியவரும் அதை லயபிலிட்டியாக கருதுகின்றார். அவர் சார்ந்து இருப்பவர்களும் அவரை ஒரு கடன் சுமையாகவே கருதுகின்றார்கள். இன்றைய தலைமுறையின் முதியவர்களின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்ள விரும்புவதை விட நம்முடைய பிழைகளில் இருந்தே இன்றைய தலைமுறையினர் கற்றுக்கொள்ள விரும்புகின்றார்கள். முதியவர்களுடைய அனுபவத்தில் இருந்து கற்றுக்கொள்ள விரும்புவதை விட தாங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிழைகளில் இருந்து அதிலிருந்து திருந்தி வாழ்வதற்கே இன்றைய தலைமுறையினர் விரும்புகின்றனர். நண்பர்களே, நீண்ட வாழ்வு, லாஞ்சிவிட்டி ஆஃப் லைஃப் என்று சொல்வார்கள் அல்லவா, நீண்ட வாழ்வு வாழ்க்கையை அலங்கரிக்கின்றது. முதுமை ஒருவரை கட்டுப்படுத்துவதே இல்லை, ஆனால் அது அவரை கட்டு அவிழ்க்கின்றது. திருமறை எப்பொழுதுமே முதியவர்களை பற்றியும் முதியவர்களுக்கான ஊக்கம் தருகின்ற செய்திகளையும் தன்னுள் மிக மிக அதிகமாக கொண்டுள்ளது. கிரேக்க எபிரேய மொழிகளில் முதியவர் என்ற சொல்லுக்கு ஞானம் நிறைந்தவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் உண்டு. முதியவர் என்ற சொல்லுக்கு கிரேக்க எபிரேய மொழிகளில் ஞானம் நிறைந்தவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற பொருள் அங்கே உள்ளது. கனி நிறைந்த முதுமை வாழ்வை இறைவன் தந்த கொடை என்று யூதர்கள் முழுமையாக பூரணமாக நம்பினார்கள். அது கர்த்தருடைய கொடை அல்லது ஈவு என்று அவர்கள் கருதினார்கள். எனவேதான் முதியவர்களை கனத்துடன் நடத்த வேண்டும் என்பது நடைமுறை சட்டம் அல்லது நியதியாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் கிராம சபைகளின் நிர்வாகத்திற்கும் வழிபாட்டு இடங்களின் நிர்வாகத்திற்கும் முதியவர்களே நியமிக்கப்பட்டார்கள் என்ற ஏராளமான ஆதாரங்கள் பழைய ஏற்பாட்டு நூல்களில் அதிகமாக உண்டு. முதியவர்கள் உடன்படிக்கையின் ஊடகம். முதியவர்கள் உடன்படிக்கையின் ஊடகம். எல்டர்ஸ் ஆர் சேனல் ஆஃப் தி கவர்னன்ஸ். ஏன் முதியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஏன் முதியவர்கள் கனத்திற்குரியவர்கள்? ஏன் முதியவர்கள் வணக்கத்திற்குரியவர்கள்? ஏன் முதியவர்களை கனத்துடன் நடத்த வேண்டும் என்று சட்டமாக்கப்பட்டது என்றால், முதலாவதாக they are the channels of covenant. அவர்கள் உடன்படிக்கையின் ஊடகம். கடவுள் ஆபிரகாமுக்கு தன் உடன்படிக்கையால் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஆபிரகாம் 90 வயது முதியவர். கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து தன்னுடைய உடன்படிக்கை ஆபிரகாமோடு ஏற்படுத்துகின்ற பொழுது ஆபிரகாமுக்கு வயது 90 வயது என்றால் யாருமே சொல்ல வேண்டியதில்லை. நிச்சயமாக அவர் முதிர் வயதினராகவே இருந்தார். இங்கே கடவுள் ஆபிரகாமுக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகின்றார் என்றால், சர்வ வல்ல கடவுள் என்று அறிமுகப்படுத்துகின்றார். தி அல்மைட்டி காட். அதுலதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். தி அல்மைட்டி காட் என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல் ஷடாய் என்று பொருள். எல் ஷடாய் என்ற சொல்லில் இருந்து உருவானது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல் ஷடாய், தி அல்மைட்டி காட் என்றது எங்க இருந்து வந்துச்சுன்னா, எல் ஷடாய் என்ற எபிரேய மொழியில் இருந்து வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பேணுபவர், த நரிஷர், ஆற்றல் படுத்துபவர், த ஸ்ட்ரெங்தனர், திருப்தி அளிப்பவர், த சாட்டிஸ்ஃபையர்,
என்ற பொருள் கொண்டுள்ள இச்சொல் கடவுள் போதுமானவர் என்கின்ற முழுமையான புரிதலை ஆபிரகாமுக்கு கொடுத்தது. The God alone is sufficient. இப்படிதான் கடவுள் ஆபிரகாமுக்கு அவனுக்கு 90 வயதா இருக்கும்போது தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். இந்த அல்மைட்டி காட் என்பதற்கு எபிரேய மொழியில் எல் ஷடாய் என்று பொருள். தன்னை தன் கர்த்தர் அவனுக்கு ஆபிரகாமுக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, இந்த 90 வயதில், உன்னுடைய இந்த முதிர் வயதில் நான் உனக்கு முழுமையாக போதுமானவராக இருப்பேன், ஏனெனில் உனக்கு நான் எல் ஷடாய் என்று சொல்லுகின்றார். உடன்படிக்கை எத்தனை அதிசயமானது, ஆச்சரியமானது பாருங்க. கடவுளின் ஆற்றல் மிக்க இப்பெயரில் கூடவே என்ன இருக்குன்னா அவருடைய மென்மையான தன்மையும் இருக்கின்றது. இந்த எல்ஷடா என்ற பெயர்ல கர்த்தருடைய வல்லமை மாத்திரம் இல்ல, அதே நேரத்தில் அவருடைய மென்மையான the softness of God என்று சொல்லுவோம்ல, அதுவும் அந்த பெயரில் சேர்ந்தே இருக்கிறது. ஷடாய் என்னும் எபிரேய வார்த்தைக்கு என்ன பொருள்னா மார்பு அல்லது பிரஸ்ட் என்று பொருள். ஷடாய் என்ற வார்த்தைக்கு மார்பு என்று பொருள். கர்த்தர் ஏன் அந்த வார்த்தையை அவனுக்கு சொல்றாருன்னா எல் ஷடாய்ன்னு, எப்படி ஒரு தாயின் மார்பில் இருந்து ஒரு குழந்தை ஊட்டச்சத்தையும் ஆற்றலையும் பெற்று வளர்கிறதோ, அதே போன்று நாமும் சர்வ வல்லவரிடமிருந்து சகல தேவைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று உறுதியாக தெளிவாக நமக்கு ஆபிரகாமுக்கு சொன்னதை போல சொல்வதற்காகவே ஷடாய் என்ற தன் பெயரை அவர் ஆபிரகாமுக்கு அங்கே தெரிவிக்கின்றார். என்ன வருதுன்னா, ஷேக்ஸ்பியர் சொல்றான் இல்லையா, ஓல்ட் ஏஜ் இஸ் செகண்ட் சைல்ட்ஹுட் சொல்றான் இல்லையா, முதுமை என்பது 2வது குழந்தை பருவம், செகண்ட் சைல்ட்ஹுட். கர்த்தர் ஆபிரகாமுக்கு பேசும்போது அதே தான் தெரிவிக்கிறாரே, முதுமை என்பது 2ஆம் மழலை பருவம். முதியவரான ஆபிரகாமுக்கு எல் ஷடாய் என்ற பெயரில் கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தி, ஒரு தாய் தன்னுடைய மழலை குழந்தையை வளர்ப்பது போல நானும் உன்னை தேற்றுவேன், வளர்ப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று இந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கர்த்தர் முதிர் வயதில் தருகின்றார். கருமையான நண்பர்களே, ஆபிரகாமுக்கு அன்று அளிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னை எல் ஷடாய் என்று அறிமுகப்படுத்தியது போன்று இன்றும் அவர் ஒவ்வொரு முதிர் வயதினருக்கும் அறிமுகப்படுத்துவது என்பது, ஆசீர்வதிப்பது என்பது எத்தனை நிறைவானது, நிச்சயமானது. இதனைத் தொடர்ந்து என்ன நடைபெறுகிறதுன்னா, அடுத்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆபிராம் இருந்தவன கர்த்தர் என்ன பெயர் மாற்றுகிறார்னா ஆபிரகாம் என்று அவனுடைய பெயரை மாற்றுகின்றார். ஆபிரகாம் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா the exalted father, the exalted father, உயர்த்தப்பட்ட தந்தை என்று பொருள். 2வது அர்த்தம் என்னன்னா திரளான கூட்டத்தின் தந்தை என்று பொருள். the father of great multitudes அப்படின்னு அர்த்தம். இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன, அவன் ஆபிராமா இருந்து ஆபிரகாமாக மாறுகின்ற பொழுது அங்க என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு நிறைவாக தரப்படுகிறது என்றால், எப்படி கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கை அவனுடைய முதிர் வயதில் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார் என்றால், ஃபாதர் ஆஃப் ஒன் ஃபேமிலியாக இருந்தவன், ஒரே ஒரு குடும்பத்திற்கு தலைவராக தந்தையாக இருந்தவன், இப்பொழுது ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன் ஆக மாற்றப்படுகின்றான். ஒரு திரளான கூட்டத்திற்கு கர்த்தர் அவனை தந்தையாக தலைவனாக மாற்றுகின்றார். கர்த்தருடைய உடன்படிக்கை, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தலைவனாக தந்தையாக மாற்றுவேன் என்கின்ற அந்த உடன்படிக்கை முதிர் வயதில் அவனுக்கு தரப்பட்டதாக இருந்தாலும்
கர்த்தரை அவன் சார்ந்திருந்தபடியினால் அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கின்றார். ஏனெனில் அவர் அல்மைட்டி காட், அவர் எல் ஷடாய். ஆபிரகாமுடைய வாழ்வில் கடவுள் ஆபிரகாமுடைய நிகழ்காலத்தையும் அவருடைய எதிர்காலத்தையும் ஒன்று சேர பார்த்தார். அவருடைய வாழ்வில் அவருடைய நிகழ்காலம், the present and the future, ரெண்டையுமே கர்த்தர் ஒன்று சேர பார்த்தார். உன்னுடைய முதிர் வயதில் நீ கனி தந்து புஷ்டியும் செழிப்பாக இருப்பாய் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் நிறைய வேண்டும் என்றால் உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய நிகழ்காலம், உன்னுடைய இன்றைய நாள், உன்னுடைய நாளைய நாள் இரண்டையும் கர்த்தர் ஒன்று சேர பார்ப்பதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும், ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே முதுமையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனெனில் முதுமை என்பது முதியோர் என்பவர்கள் the channels of all covenants, அவர்கள் உடன்படிக்கையின் ஊடகங்களாக இருக்கின்றார்கள். 2, முதியோர் உறவின் ஊக்கம். முதியோர் உறவின் ஊக்கம். Elders are the bridges of concord. முதியோர்கள் எப்படி இருக்கணும்னா, முதலாவது அவர்கள் சேனல்ஸ் ஆஃப் கவனண்டா இருக்கணும். 2வது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்னா பிரிட்ஜஸ் ஆஃப் கன்கார்ட், ஒரு ஒற்றுமையை ஒப்புரவுதலை ஏற்படுத்துகின்ற ஒரு பாலமாக இருக்க வேண்டும். இங்க அருமையான ஒரு பகுதி நமக்கு இன்று தரப்பட்டிருக்கிறது. அது என்ன பகுதினா, பிலோமோனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற கடிதத்தில் இருந்து வருகின்ற ஒரு பகுதி. ரோம ராஜ்யத்தின் வல்லரசுகளில் அரசாங்கத்தால் தேடப்பட்ட அடிமைகளில் ஒனேசியும் ஒருவன். தம் எஜமான் பிலோமோனுடைய வீட்டில் இருந்து பிலோமோனுடைய உடைமைகளை அல்லது பணத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி சில சூழல்களினால், சந்தர்ப்பங்களினால் சிறையில் அடைக்கப்பட்டான். ஒனேசிமு பிலோமோனுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன், அவன் அடிமை. அங்கிருந்து திருடிட்டு ஓடிட்டான். அவன் பிலோமோன் வீட்டில் திருடிட்டு ஓடி தலைமறைவாகி இப்போ ஜெயிலில் அடைக்கப்பட்டான். ரோம சட்டத்தின்படி ஒருத்தன் சிலை மறைவாகி திருடி சென்று தலைமறைவாகி விட்டு அவனுக்கு ஏதோ தண்டனைன்னா சாகுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணும். அதான் தண்டனை. இம்ப்ரிசன்மெண்ட் டில் டெத். இங்க எப்படியோ சூழ்நிலை வசமாக இங்க சிறையில் அடைக்கப்படும் போது அங்க யார் இருக்காருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார் சிறையில. இப்போ பவுலுடைய வாயிலாக இவன் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறான். ஒனேசிமு கேள்விப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறான். கொஞ்ச நாள் கழிச்சு பவுலுக்கு தெரிய வருகிறது. பவுல் இவரும் பிலோமோனை பற்றி சொல்றாரு. பிலோமோனும் என் வாயிலாக என் மூலமாகத்தான் கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டவர் அப்படின்னு. அப்புறம் பவுலுக்கு தெரிய வருகிறது, இவன் பிலோமோன் வீட்டுல பணத்தையோ பொருளையோ நகையோ திருடிட்டு ஓடி தலைமறைவாகி கடைசியில ஜெயில சேர்ந்தவன். இப்ப பவுல் ரொம்ப வருத்தப்படுகிறாரு. என்ன வருத்தப்படுகிறாருன்னா, இவனை பிலோமோன்ல ஒப்படைக்க வேண்டாம், சட்டப்படி நியாயம். திருடி அடிமை இங்க இருக்கிறான்னு ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைச்சா லைஃப் ஃபுல்லா ஜெயில். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இருவரையுமே ஒப்புரவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார். என்ன சொல்கிறார்னா, ஒரு லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு? பிலோமோனுக்கு லெட்டர். பிலோமோனும் பவுல போஸ்தலனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன வயசு இளைஞர்கள். அவருக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை யார்கிட்ட கொடுத்து அனுப்புனாருன்னா, இவன்ட்டே ஒனேசிமுட்டை கொடுத்து நீ கொண்டு கூட. அந்த லெட்டர்ல என்ன அனுப்புறாருன்னா, இவன் உன்னிடத்தில் இருந்து ஏதாவது தவறாக கொள்ளையாடி இருந்தால் அதற்கு நான் பிணையாளி. அவன் திருடிய கணக்குக்கு நான் அதற்கு ஜவாப் இருக்கிறேன். நான் அதற்கு ஐ பிகம் த பெயில் ஆர் த காரண்டர் ஃபார் தட் மணி. அதற்கு நான் என் கணக்குல அந்த கடனை நீ வைத்துக் கொள்ளுன்னு எழுதி அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. கருமையான நண்பர்களே, ஒருவன் எஜமான், ஒருவன் அடிமை.
பிலோமோன் எஜமான், இவன் அவனுக்கு அடிமை. ஒருவன் பொருளை இழந்தவன், ஒருவன் பொருளை திருடியவன். ரெண்டு பேருக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லையா? இருவரையுமே ஒப்புரவாக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருவரையும் ஒப்புரவாக்க அவர் முனைகின்றார். அந்த லெட்டர்ல என்ன எழுதுறார் தெரியுமா? கடைசியில ஒரு ஃபுட் நோட் மாதிரி நீ இந்த காரியத்தை நீ செய்யணும். எதுக்காக செய்யணும்னு கேட்கிறாருன்னா, பிலோமனுக்கு லெட்டர் எழுதும்போது எதுக்காக செய்யணும்னா, ஒரு முதியவனாகிய நான், ஒரு வயதான முதியவனாகிய நான் இந்த காரியத்தை உன்னிடத்திலிருந்து விரும்புகிறேன்னா, அட்லீஸ்ட் நீ எனக்காக செய்யாவிட்டா கூட பரவாயில்ல, என்னுடைய வயதுக்காக முதியவன் என்ற அந்த காரணத்தினால் கண்டிப்பாக நீ ஒனேசிமுவை மன்னித்து நீங்கள் இருவரும் கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக வேண்டும் என்று கேட்கின்றார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகின்ற வார்த்தை, அவர் தன்னை ஒரு முதியவர் என்று பிலோமோனுக்கு அறிமுகம் செய்கின்றார். எனக்கு அருமையான நண்பர்களே, திருச்சபை சமுதாயத்தில், குடும்பத்தில் முதியவர்களின் பங்கு எத்தனை அதிகமாக இருக்கு. பிகாஸ் தே ஆர் த சேனல்ஸ் அண்ட் த பிரிட்ஜஸ் ஆஃப் கன்கார்ட். ஒப்புரவை ஏற்படுத்துவதில் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு அங்கே இருக்கின்றது. அடிமையும் எஜமானையும், திருடினவனையும் திருட்டு கொடுத்தவனையும் அங்கே அவர் ஒப்புரவாக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இதை காரியத்துல நிறைய தொழில் நாம் செய்யறதில்லை இல்லையா? பெரிய முதிர் வயதாக இருக்கின்றவர்கள் திருச்சபையில் இருப்பார்கள், முதிர் வயதில் இருப்பவர்கள் சமுதாயத்தில் இருப்பார்கள், முதிர் வயதில் இருப்பவர்கள் அரசாங்கத்தின் பதவிகளில் இருப்பார்கள் இல்லையா? எல்லாம் எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் எல்லாம் 70, 80, 90 தானே இருக்காங்க. உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள். முதிர் வயதில் இருப்பவர்கள் நம்முடைய குடும்பத்தில் கூட இருக்கிறார்கள் இல்லையா? குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது, திருச்சபையில் ஒரு பிளவுகள் பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது, அரசாங்க நிர்வாகத்தில் அங்கே ஆணிவேராக இருக்க வேண்டியவர்கள் முதியவர்கள். ஏனெனில் அவர்கள் ஒப்புரவாக்குவதின் தலைவர்களாக இருக்க வேண்டும். அந்த மகத்தான பணி ஒவ்வொரு முதியவருக்கும் உண்டு. கடைசியில் முதியவர்கள் உறுதியின் உச்சம். முதியவர்கள் உறுதியின் உச்சம். எல்டர்ஸ் ஆர் த கிரவுன் ஆஃப் கெப்பாசிட்டி. அதான் சங்கீதம் 92 சொல்கிறது அல்லவா? சங்கீதம் 92 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, முதியவர்கள் என்னென்ன காரியங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்றால், ஞானமுடையவர்களாக இருப்பார்கள், செழுமை உடையவராக இருப்பார்கள், எல்லாவற்றையும் உறுதிப்பாட்டோடு செய்ய வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள். இந்த 4 தன்மைகளை உடையவர்கள் த கிரவுன் ஆஃப் கெப்பாசிட்டி, எல்லா உறுதிகளின் உச்சங்களாக இருப்பார்கள். சங்கீதம் 92 முழுமையாக முதுமையின் நிறைவை பற்றி, முதுமையின் ஆசீர்வாதங்களை பற்றி தெளிவாக ஒவ்வொருவருக்கும் அது எடுத்துரைக்கின்றது. கடைசி வசனம் மீண்டும் சொல்லுகின்றேன், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழிப்பும் புஷ்டியுமாக இருப்பார்கள். யார் யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் முதிர் வயதில் கூட கனி தந்து செழிப்பாக இருப்பார்கள். ஆமென். Let your light shine before men, that men may see your good works and glorify God the Father who is in heaven. Amen. நாம் யாவும் சேர்ந்து ஞான கீர்த்தனையில 27வது பாடலை பாடுவோம். 27வது ஆத்மாவின் கீதங்கள் 27 எனக்காய் ஜீவன் விட்டவரை என்ற பாடலை நாம் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை வெல்விட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை வெல்விட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரங்களை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரங்களை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாளிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாளிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சிறிது நேரம் நாம் ஜெபத்திலும் மன்றாட்டிலும் ஈடுபடுவோம். யாரும் தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். நம் யாவரையும் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்தவர்களாக நம்முடைய மன்றாட்டுகளை நாம் ஏறெடுப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று வாக்களித்த ஆண்டவர் இன்றும் நம் விண்ணப்பத்தை கேட்க அவளோடு காத்திருக்கின்றார் என்ற நிச்சயத்தோடு நம்முடைய வேண்டுதலை நாம் எடுப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக, ஒவ்வொருடைய சுக நலனுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். குறிப்பாக சுகவீனமாக இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர் யாவருக்காகவும் நாம் வேண்டுதல் செய்வோம். நமது சபையிலே சுகவீனமாக இருக்கின்றவர்கள், மிஸ்டர் கோவிந்த சுவாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
மிஸ்டர் ஆபேல் அவர்கள் முதிர் வயதில் சுகவீனமாக இருக்கின்றார்கள். மிஸ்டர் ஜெவராஜ் அவர்கள் சுகவீனமாக இருக்கின்றார்கள். மிஸ்டர் பால் மைக்கேல் அமர்நாத் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது வீட்டிற்கு வந்திருக்கின்றார் நினைக்கின்றேன். மிஸ்டர் தினேஷ் அவர்கள், மிஸ்ஸஸ் நட்சத்திரம் செல்வராஜ், மிஸ்ஸஸ் சாந்தி மதுரம், மிஸ்டர் பிராங்க்லின், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா பிராங்க்லின் ஆகியோருக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். நாளை தினத்திலே அறுவை சிகிச்சை பெறவிருக்கின்ற மிஸ்டர் காட்வின் அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். வல்லமை நிறைந்த அன்பின் ஆண்டவர் தம்முடைய வல்ல கரங்களை நீட்டி முதலாக அவருடைய அடியார்களை தொடவும் பரிபூர்ண சுகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மனதிடனையும் அருள நாம் வேண்டுதல் செய்வோம். சிறுவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். பள்ளிக்கூடங்கள் இன்னும் மூடப்பட்டிருக்கின்ற நிலையிலே பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சி இவை தடைப்படாத வண்ணம் விரைவில் இந்த நிலை மாற நாம் வேண்டுதல் செய்வோம். உழைக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். கடந்த 5 மாதங்களாக உழைப்பின் வாய்ப்பை இழந்து கஷ்டத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். விரைவில் இந்த நிலை மாறவும் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வாழ நாம் வேண்டுதல் செய்வோம். பெங்களூர் மாநகரத்திற்காக நாம் வேண்டுதல் செய்வோம். கர்நாடகத்திற்காக நாம் வேண்டுதல் செய்வோம். குறைந்தது 7 மாநிலங்களிலே இன்னும் கொரோனாவின் ஆதிக்கம் குறையாமல் வளர்ந்து வருவது ஒரு பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கின்றது. விரைவில் இந்த நிலை மாற கொரோனாவின் ஆதிக்கம் குறைந்து மக்கள் சுகவாழ்வை பெற நாம் வேண்டுதல் செய்வோம். அவர்களுக்காக உழைக்கின்ற டாக்டர்கள், நர்ஸ்கள், மருத்துவ பணியாட்கள் யாருக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். அனைத்துலக சமாதானத்திற்காக நாம் வேண்டுதல் செய்வோம். இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, சைனா இப்படிப்பட்ட நாடுகளுக்கிடையே இன்னும் உலக அளவிலே விரோதிகளாக வாழுகின்ற நாடுகளுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். ஆண்டவருடைய ஆளுகை விரைவில் வரவும் அனைத்து மக்களும் சமாதானத்தில் வாழத்தக்கதாக நாம் வேண்டுதல் செய்வோம். நம்முடைய திருச்சபைக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். ஆலயங்கள் திறக்கப்படவும் அனைத்து மக்களும் அன்பின் ஐக்கியத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளவும் நாம் வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, முதடியார்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களை அன்போடு கேட்கின்றீர் என்ற நிச்சயத்திற்காக சுவாமி நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இன்னும் கேள்விக்குறியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கொரோனாவின் ஆதிக்கம் விரைவில் நீக்கப்படத்தக்கதாக தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். யாவரும் சுகத்தோடு பலத்தோடு நல்வாழ்வு வாழத்தக்கதாக தேவரீர் அருள் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் சபையில் சுகவீனமாக இருக்கின்ற மிஸ்டர் கோவிந்த சுவாமி அவர்கள், மிஸ்டர் ஆபேல், மிஸ்டர் ஜெபராஜ், மிஸ்டர் அமர்நாத், மிஸ்டர் தினேஷ், மிஸ்ஸஸ் நட்சத்திரம் செல்வராஜ், மிஸ்ஸஸ் சாந்தி மதுரம், மிஸ்டர் பிராங்க்லின், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா பிராங்க்லின், மிஸ்டர் காட்வின் ஆகிய ஒவ்வொருவரையும் தேவரீர் உம்முடைய கருவின் பாதங்களிலே படைக்கின்றோம். சுவாமி தகப்பனே, அவருடைய சரீர குறைகளிலே, சரீர பலவீனங்களே ஆண்டவரை உம்முடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் விளங்கத்தக்கதாக
பரிபூர்ண சுகத்தை பலத்தை பெறத்தக்கதாக தேவரீர் அருள் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். மகத்துவமுள்ள தெய்வமே, இப்போதும் சுவாமி எல்லா விதமான கஷ்டத்திலும் இன்னலிலும் இக்கட்டிலும் சோதனையிலும் வேதனையும் வாழ்கின்ற எல்லா மக்களையும் உடைய திருப்பாதத்தில் படைக்கின்றோம். ஆண்டவருடைய அளவில்லாத கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசிர்வதித்திட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். உடைய தெய்வீக கரங்களிலே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் படைக்கின்றோம். பெரிதாக காத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென். சபைக்காரும் நம்முடைய சபைக்கான அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். திருச்சபையின் அறிவிப்புகள். இன்றைய முதியோர் ஞாயிறு ஆராதனையில் ஆலயத்திலும் காணொலி மூலமாகவும் நேரலில் பங்கு கொண்ட சபையின் குடும்பங்கள் அனைவரையும் மற்றும் புதிதாக நம்மோடு இணைந்திருக்கும் CSI கம்யூனலி திருச்சபையின் குடும்பங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்மத்தில் சிறப்பான தேவ செய்தி அளித்த போதகர் ரெவரண்ட் ஜான்சன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையார் சிலர் மாத சந்தாவை ஆன்லைன் மூலம் செலுத்துகிறீர்கள், மிக்க நன்றி. அதனுடைய விவரங்களை திரு ஸ்டான்லி அவர்களுக்கு அனுப்பினால் அதற்கான ரிசிப்டை கொடுப்பதற்கு மிகவும் நலமாயிருக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பலர் உங்கள் மாத சந்தா மற்றும் சுய வெறுப்பு உண்டியலை கொடுக்காமல் இருக்கிறீர்கள். எப்பொழுது எங்கே யாரிடம் கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்களானால் அதற்காக வருகிற வாரம் முதல் திங்கள் புதன் வெள்ளி 3 நாட்களும் தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சர்ச் ஆபீஸில் வந்து எங்களிடம் கொடுக்கும்படி மிகவும் பணிவன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே காணிக்கை செலுத்தினவருடைய ரசீது உங்களுடைய மாத சந்தா உரையில் வைத்திருக்கிறோம் என்பதை அன்புடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மெம்பர்ஷிப் லெட்டர் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் முழு விவரங்களை செயலர் அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் போதும். மெம்பர்ஷிப் லெட்டர் ரெடியான பிறகு உங்களுக்கு போன் மூலம் தெரியப்படுத்தும், நீங்கள் வந்து வாங்கி செல்லலாம். வரும் வியாழக்கிழமை அக்டோபர் மாதத்தின் 1ஆம் தேதியாக இருக்கிறபடியால் காலை 6 மணிக்கு காணொலி மூலமாக நேரலையில் ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரம் ஞாயிறு ஆராதனை காலை 8:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலும் இதேபோல் காணொலி மூலமாகவும் நேரலையில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரம் முதல் நம்முடைய ஆலயத்திலே ஆராதனை நடைபெற இருக்கிறது. காணொலி மூலமாகவும் நேரலையிலும் மற்றும் ஆலயத்திலும் நடைபெற இருக்கிறது. அதிலே பங்கேற்க வேண்டிய COVID-19 பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான சில விவரங்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆலய ஆராதனையில் பங்கேற்பவர்கள் ஒவ்வொருவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிந்து வர வேண்டும். ஆலயத்தில் நுழைவதற்கு முன்பு ஹேண்ட் சானிடைசர் பயன்படுத்தவும். பாடி டெம்பரேச்சர் இருக்கிறது, அதையும் நீங்கள் செக் செய்து வரவும். காய்ச்சல், சளி மற்றும் இருமல் உள்ளவர்களுக்கு தேவாலயத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய ஆராதனைக்கு 10 வயதுக்கு உட்பட்டவர்களும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் ஆலயம் வருவதை தவிர்க்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அங்கத்தினர்கள் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது. ஆயர் இடைவெளி விட்டு வழிபாடு அல்லது ஜெபத்தை நடத்துவார். ஆராதனைக்கு முன்போ அல்லது பின்போ வளாகத்தில் கூடி பேச அனுமதி இல்லை என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பெஞ்சில் 2 பேர் மட்டுமே அமர வேண்டும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலயம் முடிந்த பிறகு கை குலுக்குதலை தவிர்க்கவும். தேநீர் மற்றும் காஃபி வழங்கப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு மிகவும் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய ஆராதனைக்கு வருகிறவர்கள் உங்களுடைய பாடல் புத்தகம், வேதாகமம் மற்றும் பாட்டு புத்தகம், இறை வழிபாட்டு புத்தகம் அனைத்தையும் கொண்டு வரும்படி உங்களுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலயம் வர இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நம்முடைய ஆலயத்தில் யாரெல்லாம் எந்த ஏரியாவில் இருந்து வரலாம் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஃபாஸ்டிங் பிரேயர் குரூப் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்பதை அன்புடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை வருகிற வாரத்திலே காண இருப்பவர்கள் 27ஆம் தேதி மிஸ்டர் வினோத் சாலமன் ராஜ்
Mrs. Daisy Paul Wilfred, Mrs. Esther Jayanti Daniel. 28ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ஸ்டான்லி ஜோசப். 29ஆம் தேதி மிஸ்டர் ஜி அலெக்சாண்டர், மிஸ் ஜஸ்லின், மிஸ் பியோனா பிரின்ஸ்லின் எசேக்கியா. 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் கிரிஜா செல்வநாதன். 2ஆம் தேதி ரெவரண்ட் ஏ ஜான்சன் சாமியல் ஐயா அவர்களுக்கும். 3ஆம் தேதி மிஸ்டர் மணவாளன், மிஸ்ஸஸ் ஜெஸ்லின் சத்யதாஸ், மிஸ் ஐரின் ஃபெய்த் கிறிஸ்டபர், மிஸ் எவாஞ்சலின் சந்தியா ஏசுதாஸ். திருமண நாளை காண இருப்போர் 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டேவிட் பாஸ்கரன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜான் கிறிஸ்டபர். 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாமுவேல் ராஜ்குமார். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காணப்போகும் அனைவரையும் கர்த்தர் தாமே வரப்போகும் சகல நாட்களிலும் சகல நன்மையினாலும் சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திடவும், குறைவற்ற பண்போடு நலத்தோடும் குறைவில்லா செல்வத்தோடும் நிறைவு பெற்று நீங்கள் வாழ்ந்திட வேண்டும் என்று திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம். தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். பிறந்த நாளை ஆசிரிக்கவிருக்கின்றவர்கள், திருமண நாளை ஆசிரிக்கவிருக்கின்றவர்கள் யாருக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, பிறந்த நாளை ஆசிரிக்கவிருக்கின்றவர்கள், திருமண நாளை ஆசிரிக்கவிருக்கின்ற தம்பதிகள் ஒவ்வொருவரையும் சுவாமி உம்முடைய கிருபையின் பாதத்திலே படைக்கின்றோம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் அன்போடு அரவணைத்து காத்து வந்த எங்கள் ஆண்டவரே, உமது அடியார்கள் காணவிருக்கின்ற இந்த வருஷத்திலுமாக முது நிறைவான கிருபை அவளை தாங்கி வழிநடத்திட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். நல்ல சுகங்களை ஞாபகத்தை தமை தந்தரிடும் இந்த ஆண்டு முழுவதிலும் சுவாமி அளவில்லாத ஆஸ்வாதங்களினால் அவர்கள் நிரப்பப்பட தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக கொள்ள நோயின் பாதிப்புகள் இருக்கின்ற இந்த நாட்களில் ஆண்டவரே சுக நலனையும் தகப்பின் நல்ல பாதுகாவலையும் சுவாமி உமது பிள்ளைகளுக்காக கட்டளையிட்டு இன்னும் அநேக ஆண்டுகளை தங்களுடைய வாழ்க்கையை கண்டு கழிக்க தேவரீர் அருள் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொரு தேவிதாம் ஆஸ்வதியும் கரம் பிடித்து வழிநடத்தும் இயேசுவின் பரிசுத்த பெயரிலே வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுதேவா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். அளவில்லாத அன்பின் நிறைந்த எங்கள் நல தகப்பனே, நன்றி அறிதலோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இந்த நாளிலும் வழிபாட்டை நாங்கள் பங்கேற்கவும் ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ள நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து உமது கிருபையின் பெருக்கத்தாலே ஆசீர்வதித்திட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். இன்னும் வருகின்ற ஒவ்வொரு நாளும் சுவாமி உம்முடைய தெய்வீக கிருபை ஒவ்வொருவரோடு தங்கியிருந்து ஒவ்வொரு தாங்கி ஆசிரியத்து வழிநடத்திட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். தெய்வீக சமாதானம் சந்தோஷம் சுவாமி என்னாலுமா எமது பிள்ளைகளோட வாழ்க்கையில நிலைத்திருக்க தேவி தாமே அருள் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். சுகவீனமா இருப்பவர்களுக்கு நல்ல சுகத்தையும், பலவீனருக்கு நல்ல பலத்தையும், தனிமையிலிருக்கு இருப்பவர்களுக்கு நல்ல துணையும், குறைவில் இருப்பவர்களுக்கு நிறைவையும்,
ஆண்டவரை தேவதாமி கிருபையாய் தந்திட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம். உம்முடைய மாறாத கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஒவ்வொரு மக்களின் சுவாமி ஆண்டு கொண்ட அருள் புரியும். எல்லா துதி சோத்தும் சுவாமி இந்த வேலையில் நம்ம கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்வோம். பரமன்றிருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பூமி செய்யப்படுவதாக. எனக்கு வேண்டிய ஆகத்தின்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நிலைக்கும் முறைகளே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. இறுதி பாடல் 24வது பாமாலை பாடுவோம். பாமாலையிலே 324வது பாடல் பாதை காட்டும் யெகோவா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரின் சமாதானம் யாவரோடும் இருப்பதாக. இயேசுவே, இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதையா. நடக்க சொல்லி தாரும் அப்பா, நடக்க சொல்லி தாரும்.